இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். போன மாதம் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைகளை நான் விதைச்சிருந்தேன். அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து வாங்கின விதைகள் இது எல்லாமே. இப்போ வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சு. ஒரு மாதம் கழித்து அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, முருங்கை முளைச்சிருக்கு, கத்திரிக்காய் முளைச்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆரஞ்சு மாரிகோல்டு முளைச்சிருக்கு. மற்றபடி மீதி 4 விதைகளுமே முளைக்கல. அதில் முக்கியமான விதை ரோஸ் விதை. அதுதான் நான் ரொம்ப ஆசையாக வாங்கின விதை. அது முளைக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாலியா, அதுக்கப்புறம் பவளமல்லி, மஞ்சள் சாமந்தி, இந்த மாதிரி எந்த விதைகளும் முளைக்கலைங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. இப்போ நீங்கள் குட்டி குட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா பால்சம் விதைங்க. இதில் எதுவுமே முளைக்காததுனால என்னோடய பையன் வந்து பால்சம் விதைகளை தூவி விட்டுருக்கான். இதுக்கு முளைப்பு திறன் ரொம்பவே அதிகம். 2-3 நாளே முளைச்சிருங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தாங்க போன மாதம் நான் விதைச்ச விதைகளோட அப்டேட். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.